2024 பிகெஸ்ட் பிளாக் பஸ்டர் தான். ஜெயிலரை கண்டிப்பா ஒரு 10 to 15 டேஸ்ல அடிச்சிடும். அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னு தான் சொல்லும். உண்மையா சொல்லணும்னா அஜித் இல்ல ப்ரோ, மங்காத்தா மியூசிக் இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்ட்ரோவே அதாங்க, கேப்டன் தான் மாஸ் காமிச்சிருக்காரு ஸ்டார்டிங். சூப்பரா இருந்துச்சு படம். அஜித் ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி படம் இருக்கு. எல்லா ஃபேன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். பயங்கரமா இருக்கு படம். வேற மாதிரி இருந்துச்சு. தளபதி ஆக்டி எப்பவுமே சொல்ல வேண்டியது தலை. இங்க வேற லெவல் நடிச்சிருக்காரு. டபுள் ஆக்ஷன் வேற லெவல்ல இருக்கு. பின்னி பரல எடுத்திருக்காரு. தளபதி இருக்காரு. தளபதி வாழ்க, தமிழக வெற்றி கழக வாழ்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. பழைய தளபதி பார்த்த மாதிரி இருந்துச்சு, இப்ப இருக்கிறது பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, ஆவரேஜ். அஜித் இருக்காரா? விஜயோடைய மகள் வந்து அஜித் ஃபேனு. ஸோ அந்த பிஜிஎம் போடும்போது அந்த சீன் நல்லா இருந்துச்சு. எஸ்கே கேமியோ நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் செம்மையா இருக்கு பாஸ், சூப்பரா இருக்கு. என்ன சார் சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பரா இருக்கு. வேற லெவலில் தளபதி செஞ்சுட்டாரு. படம் வேற லெவல்ல, உண்மையாலுமே சிவகார்த்தி நல்லா இருக்கு. அஜித் இல்ல ப்ரோ, மங்காத்தா மியூசிக் இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்ட்ரோவே அதாங்க, கேப்டன் தான் மாஸ் காமிச்சிருக்காரு ஸ்டார்டிங். நல்ல சம்மர் ஃபீலிங். அதெல்லாம் சான்ஸ் இல்ல. நல்லா இருந்துச்சு சார். சூப்பரா சூப்பர் படம். நல்லா இருக்கு. நல்லாதான் ப்ரோ. விஜய் ஆக்டிங்ல எப்படி பயங்கரமா இருக்கு ப்ரோ. விஜயகாந்த் சார் நீங்க பாருங்க, பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு. பெர்ஃபெக்ட் ரிவ்யூ ஃபார் கேப்டன். காமெடிலாம் எப்படிங்க? எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கு. பிரேம்ஜியும் நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஈவன் பின்னிட்டாரு பிஜிஎம்ல. நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபிளாஸ் எதுவுமே தெரியாது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பர். பிஜிஎம் நல்லா இருக்கு மியூசிக்கோட. தேங்க்ஸ். நல்லா இருந்தது. ஆமாடா. பிரேம்ஜி மியூசிக் ஓகே, நல்லா இருக்கு படம். சூப்பரா இருந்துச்சு படம். அஜித் ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி படம் இருக்கு. எல்லா ஃபேன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். பயங்கரமா இருக்கு படம். புது விதமான படம், வழக்கமான விஷயம் இல்ல, வேற லெவல்ல இருக்கு படம். வேற மாதிரி இருந்துச்சு. தளபதி ஆக்டி எப்பவுமே சொல்ல வேண்டியது தலை. இங்க வேற லெவல் நடிச்சிருக்காரு. டபுள் ஆக்ஷன் வேற லெவல்ல இருக்கு. பின்னி பரல எடுத்திருக்காரு. பயங்கரமா ட்விஸ்ட் இருக்கு, நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஸோ வந்து படம் புதுசாக பார்க்க போறீங்கன்னா ஸ்பாயிலரை பார்க்காதீங்க. படம் கெட்டு போயிடும். ஸ்பாயிலர் எல்லாம் போய் பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. 2024 பிகெஸ்ட் பிளாக் பஸ்டர் தான். ஜெயிலரை கண்டிப்பா ஒரு 10 to 15 டேஸ்ல அடிச்சிடும் பட்ஜெட்ல. கண்டிப்பா ரெஃபரன்ஸ், அவங்க என்னென்ன ரெஃபரன்ஸ் சொன்னாங்களோ அந்த எல்லா ரெஃபரன்ஸுமே வச்சிருக்காங்க. தளபதி எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்தை. கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி மாசம் வச்சிருக்காங்க. சாங் வந்து ஒரு சாங் மட்டும் தான் அந்த லாக் இருக்கும். மற்றபடி எல்லா சாங்கும் மரண மாசம் இருந்தது ப்ரோ. அண்ட் பிஜிஎம் வந்து பின்னிட்டா எப்பவுமே யுவன் சொல்ல வேணாம். பிஜிஎம்ல கலக்கிட்டாரு, வேற லெவல் கலக்கிட்டாரு. எப்படி மங்காத்தா கொடுத்தாரோ அதே மாதிரி தளபதிக்கு கோட்டு. காமெடி தளபதி போனதில்ல. தளபதி வரது பெரிய பிரேம்ஜி வந்து அந்த அளவுக்கு பெருசா கொண்டாடி இருக்க மாட்டாங்க எல்லா படத்துலயும். இந்த படத்தை வந்து அவர் வர சீக்வன்ஸ், அவர் வர விஷயத்துல வந்து பயங்கரமா கொண்டாடி இருப்பாங்க. வேற லெவல்ல இருக்கும் அதுவும். ஸோ வந்து இதுல வந்து நல்லா கொஞ்சம் சீன் தான் வருவாரு. ஆனா அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ரொம்ப கலாயா இருக்கும்.
தளபதி செம்ம கலக்கலாய்ப்பாரு. ஸோ பயங்கரமா இருக்க போது வந்து பாருங்க, ட்விஸ்டெல்லாம் உடச்சிட்டேன். ஆனா இதுக்கும் மேல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இதுதான் சீன் அடுத்து வரும்ன்றத இன்னும் ஒரு நாலேஜ் பயங்கரமான ஒரு ஐடியால இருக்கீங்க. அடுத்த படம் நீங்க ஒரு டைரக்டரா பண்ண போறீங்கன்னா அடுத்த சீன் இதுதான் வரும்ன்றதை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி எடுத்திருக்காரு வெங்கட் பிரபு சார். சொன்ன மாதிரியே பயங்கரமான ட்ரீட், தளபதி ட்ரீட். தளபதி மட்டும் தான் இந்த படம், தளபதிக்காகவே இந்த படம் எடுத்திருக்காங்க, வேற யாருக்காக எடுக்கல. ட்ரோல் பண்றவங்க ட்ரோல் பண்ணிட்டே இருக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. தளபதி இருக்காரு, தளபதி வாழ்க, தமிழக வெற்றி கழக வாழ்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. பிடிக்கும், எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்துக்கிறாங்க. படம் சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. மங்காத்தா டோட்டலா வேற. அதுலயுமே ட்விஸ்ட் கிளைமாக்ஸ் அஜித் ஆன்டி வில்லனா காட்டிருப்பாங்க. சேம் ஆன்டி வில்லன் தான் இதுலயுமே. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. கேமியோ நல்லா இருந்துச்சு. மற்றபடி டிபிக்கல் விஜய் சொல் பார்க்கலாம். எல்லாமே செமையா இருக்கு. கேமியோஸ் பெஸ்ட். சூப்பரா இருந்துச்சு. பழைய தளபதி பார்த்த மாதிரி இருந்துச்சு, இப்போ இருக்கிறது பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லும், உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் படமா ஒரு தளபதி ஃபேன்ஸுக்கு இப்படி ஒரு, ஏன்னா வந்து வெங்கட் பிரபு மங்காத்தா கொடுத்துட்டாரு. ஸோ தளபதி ஃபேன்ஸுக்கு என்னடா வச்சுக்கடா அப்படின்னு அள்ளி தெளிச்சு மொமெண்ட்ஸ், அதாவது கதையா ட்விஸ்டா அங்கங்கே ட்ராப் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் படம்னும் போது இது எப்படி இருக்கும் அப்படின்னால அங்கங்கே தெளிச்சு விட்டுருக்காரு. என்ன வச்சுக்க, இந்த தளபதி மொமெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஒரு மாதிரி என்கேஜிங்காக போச்சு. நடுவு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது ஒரு ட்ராப் மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த ட்ராப்ல இருந்து லாஸ்ட் 40 மினிட்ஸ் அப்படியே தெளிச்சு விட்டுருக்காரு. நான் சர்ப்ரைஸ் எதுவும் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கோட் டீமுக்கு அடுத்த வாட்டி இன்னொரு படம் எடுக்கும் போது இன்டர்வியூலாம் கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அதை டீகோட் பண்ணி நிறைய ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ பயங்கர மொமெண்ட்ஸ் ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. அந்த விஷயம் வந்து ஒரு சின்ன விஷயம் தான், அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி. எத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்க விஜயகாந்துக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணணும்னு? தளபதி பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் சீரியஸாக இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாருங்கிறது, இவ்வளோ பெரிய இடத்துல இருக்க ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்துட்டு நான் அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு, நான் யாருன்னு சொல்ல விரும்பல, அந்த ஸ்பேஸ்லாம் கொடுப்பாருங்கிறது எதிரே பார்க்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த மொமெண்ட்ஸ்லாம். அது நிறைய இருக்கு ப்ரோ, நிறைய இருக்கு. அதாவது வெங்கட் பிரபு யூஸ்வலி வெங்கட் பிரபு ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரி சில மேட்ருகள், டெம்ப்ளேட்டாக சில விஷயங்கள் இருந்தாலும் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் விஷயம். நடுவில் ஒரு டிப் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக ஒரு டிப் இருக்குது. அந்த டிப்பில் இருந்து அதை தூக்கிட்டு போயிட்டு ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஃபுல் அனில் மூமெண்ட்டு தான், அப்படி ஜாலியாக இருக்கலாம். பட் டெஃபினெட்லி அனில் மோட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வந்திருப்போம். ஸோ அந்த மோடுக்கு இது சூப்பராக இருக்குது. டெஃபினெட்லி நாட் மங்காத்தா, பட் கோட் இஸ் ஃபார் தளபதி ஃபேன்ஸ். அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கா? கண்டிப்பா எல்லாமே ஸ்பேசிங் நல்லா இருக்கு. குட் கம்பேக் எல்லாருக்குமே. தேங்க்யூ.